வணக்கம். இது இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் வெளியிட்டுள்ள 2026 தென்மேற்கு பருவமழை குறித்த ஆய்வறிக்கை. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். இதன் இறுதியில் நம்முடைய அறிக்கையும் இதில் இணைக்க இருக்கிறேன். அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். ஓகே, இந்திய வானிலை ஆய்வு மையம் என்ன வெளியிட்டிருக்காங்கன்னா, அவர்கள் வெளியிட்டிருக்கிற செய்திக்குறிப்பில் நடப்பு ஆண்டில் தென்மேற்கு பருவமழை ஜூன் முதல் செப்டம்பர் வரை இயல்பை விட குறைவாக இருக்கக்கூடும் என்று கணித்துள்ளது. இது நீண்டகால சராசரியை பார்க்கும் பொழுது 92% இருக்கும். இதில் +5 அல்லது -5 இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது 92%, 100க்கு 92 தான் இருக்குமா, 100க்கு 92% தான் இருக்குமா. கொஞ்சம் மாறுதலுக்கு உட்பட்டது. எவ்வளோன்னா 92 + 5ன்னா 97ஆகவும் அமையலாம், அல்லது 92 - 5 87ஆகவும் அமையலாம். ஆக 87%லிருந்து 92%, 97% வரைக்கும், 87லிருந்து 97%க்குள்ளார மழைப்பொழிவு அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ சராசரியாக 92% மழைப்பொழிவு இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் கடந்த 1991ஆம் ஆண்டு முதல் 2020ஆம் ஆண்டு வரை காலத்தில் பருவமழையில் நீண்டகால சராசரி 87 சென்டிமீட்டர் என்ற அளவில் இப்போ வரைக்கும் இருக்குது. நடப்பாண்டில் 2026ஆம் ஆண்டில் 90லேருந்து 95% மழை பொழியும் என்பதனால கண்டிப்பாக குறைவான 90%க்கும் குறைவான மழைப்பொழிவு பெறவே அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. எனினும் மே மாத இறுதியில் புதுப்பிக்கப்பட்ட வானிலை முன்னறிவிப்பு வழங்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. இது இறுதி அறிக்கை இல்லை. மே மாத இறுதியில் எப்படி சுச்சுவேஷன் அமையுது அப்படிங்கிறத வச்சு மேலும் ஒரு புதிய அறிக்கை வெளியிடுவோம், இடைக்கால அறிக்கை அப்படின்னு வெளியிட்டிருக்காங்க. புரியுதுங்களா? இப்போ இல்லை என்ன புரியுது? பருவமழை குறைவாக பெய்யும்னோ 87%லேருந்து 97% வரைக்கும் 92% ஆவரேஜாக பெய்யும். கூடுதலாக பெய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை, குறைவாக பெய்யறது தான் வாய்ப்பு இருக்குது. இது இப்படி இருந்த போதிலும் மீண்டும் மே மாத இறுதி வாரத்தில் மேலும் ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்கிறோம், உறுதிப்படுத்துகிறோம், மாறுதலுக்கு உட்பட்டதுன்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. இப்போ நம்ம அறிக்கை என்ன சொல்கிறேன்னா, நல்லா புரிஞ்சுங்க. பசிபிக் பெருங்கடலில் இப்போ ஒரு சூப்பர் புயல் உருவாயிருக்கு. எங்கே உருவாயிருக்கு? பிலிப்பைன்ஸுக்கு சற்று மேற்கு புறமாக உருவாகி மத்திய பசிபிக் பெருங்கடல் நோக்கி விலகி போகுது. ரைட், இது ஆரம்பத்தில் விலகி தான் போகும். பல புயல்கள் பசிபிக் பெருங்கடலில் உருவாகும். எல்லாமே சீனாவையோ தைவானையோ பிலிப்பைன்ஸோ தாக்குறதில்ல, இப்படி போகும். இருந்தாலும் எடுத்த எடுப்புலேயே ஒரு கோடையில் இவ்வளோ பெரிய ஒரு சூப்பர் புயல் எவ்வளோ தெரியுமா? கிட்டத்தட்ட காலை அறிக்கையில் நாம் சொன்னது 250 கிலோமீட்டருக்கு வேக, கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர் ரீச் ஆகிட்டு. ஸ்பீடு 300 km/h என்ற அளவில் இப்போ ரீச் ஆகிருக்கு இந்த புயலோட வேகம். ஆக இப்போது பசிபிக் பெருங்கடலில் பிலிப்பைன்ஸை ஒட்டிய பகுதி கடல் வெப்பம் 31 டிகிரியாக உயர்ந்திருக்கு. 30 டிகிரி பரவலாக இருக்குது, ஆங்காங்கே 31 டிகிரியாக இருக்குது. இப்போது அமெரிக்கா பக்கம் வெப்பம் உயர்ந்திருந்தாலும் நீரோட்டம் கடத்துது. ஆனால் கடந்த வருஷம்லாம் நீரோட்டம் நேரடியாக பிலிப்பைன்ஸ் வரைக்கும் கடத்திட்டு இருந்துச்சு. இப்போது பிலிப்பைன்ஸ் வரைக்கும் கடத்தி மீண்டும் மத்திய பசிபிக் பெருங்கடல் நோக்கி வட்டம் அடித்துக்கிட்டு இருக்கு அந்த நீரோட்டம். அதனால் என்ன ஆகுதுன்னா, பிலிப்பைன்ஸ்லேருந்து மத்திய பசிபிக் பெருங்கடல் வரைக்கும் வெப்பம் உயரும்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். இப்போ இதனால் என்னென்னா, தொலைவிலிருந்து நிகழ்வு உருவாகி தைவானையும் ஜப்பானையும் சீனாவையும் ஹாங்காங்கையும் வியட்நாம் கம்போடியா லாவோஸையும் பிலிப்பைன்ஸையும் தாக்கும் வலுவான புயல்களாகத்தான் இருக்கும். இந்த வருஷம் சாதாரண புயலாக பசிபிக் பெருங்கடலில் அமையாது. புரியுதுங்களா? வெப்பம் உயர்ந்து கொண்டே இருக்கிற காரணத்தினால வெப்பம் மீண்டும் மீண்டும் நீரோட்டம் மூலமாக சமநிலைப்படுத்தும். ரைட், அதை ஒரு பக்கம் விடுங்க. ஒருவேளை காற்று இங்கேருந்து அங்கே திரும்பிடுமோ அப்படின்னு நினைக்கிறீங்க. இங்கே எவ்வளோ தெரியுமா இருக்குது வெப்பம்? கேரள கடலோரம் 31 டிகிரி, பசிபிக் பெருங்கடலோட வெப்பம் அதிகமாக இருக்குது. பெரும்பாலான பரப்பில் 31 டிகிரி இருக்குது. இலங்கை அருகே 31 டிகிரியாக இருக்குது. தமிழ்நாடு அருகே 30. ஆக தமிழ்நாடு கேரளா சுற்றுவட்டார கடற்பகுதியில் 30-31 டிகிரி செல்சியஸ் வெப்பம் உருவாகியிருக்கு.
ஏற்கனவே பாசிட்டிவ் ஐஓடியாக மாறிக்கிட்டு இருந்தது. இப்போ சுமத்ரா பகுதியில் வெப்பத்தை உயர்த்தது நீரோட்டம். அப்போ என்ன ஆகுதுன்னா இப்போ நெகட்டிவாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எது எப்படியோ 2 பக்கமும் சமநிலை. வெப்பம் பார்த்திங்கன்னா நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல், தெற்கு இந்திய பெருங்கடல் எல்லாமே கடுமையாக வெப்பம். இந்த வருடம் தெற்கு இந்திய பெருங்கடலில் வடகிழக்கு பருவமழை நிறைவடைந்த பிறகு உருவாக வேண்டிய வலுவான புயல்கள் எதுவுமே உருவாகலை. சூப்பர் புயலோ பெரும் புயலோ அது மொரீஷியஸையோ ரீயூனியனையோ மடகாஸ்கரையோ அல்லது ஆப்பிரிக்க நாடுகளையோ பெரிய புயல்கள் தாக்கலை. வெப்ப பாதுகாப்பு பெட்டகமாக சேவாக இருக்குது. அதனால் நீராவி அதிகமாக வெளியிடும். ஆஸ்திரேலியாவிலேருந்து மடகாஸ் வரைக்கும் இடைப்பட்ட மொரீஷியஸ் கடற்பகுதி அங்கிருந்து வரக்கூடிய நீராவியை சுமந்து கொண்டு சோமாலியா வரைக்கும் போய் ஏடன் வளைகுடா ஏமன் வரைக்கும் போய் திரும்பி நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் வெப்பத்தையும் எடுத்துக்கொண்டு அரபிக்கடல் வெப்ப நீராவியும் எடுத்துக்கொண்டு கேரளாவிற்குள் வருவதற்கு நீராவி காற்று அதிகம் சுமந்து வருவதற்கு சாதகம். புரியுதுங்களா? அரபிக்கடலில் வலுவான புயல்கள் உருவாவதற்கு சாதகம், வலுவான நிகழ்வு உருவாவதற்கு சாதகம். எது எப்படியோ அரபிக்கடலிலிருந்து நீராவி சுமந்து வரக்கூடிய காற்று, நீராவி வெளியிடுவதற்கு அதிகமான காற்று வந்தாலே நீராவியை சுமந்து வர அளவுக்கு இருக்குது. வங்கக்கடலும் அதே வெப்பம் இருக்கிற காரணத்தினால யூட்டேன் அடிக்கக்கூடிய, அதாவது தென்மேற்கு பருவமழையாக திரும்பக்கூடிய காற்று எல்லாம் போய் சோமாலியா போய் திரும்பலைன்னா கூட இலங்கைக்கும் சுமத்ராவுக்கும் இடைப்பட்ட பகுதியிலேயே கொஞ்சம் திரும்பி உள்ளே போகும் பொழுது கொஞ்சம் அவ்வப்பொழுது பருவமழை கேரளாவிற்கு பற்றாக்குறை கொடுப்பது போல சில நேரங்களில் சில நிகழ்வுகள் செயல்முறைகளை காட்டினாலும் வட இந்தியாவில் அபரிமிதமான வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது. பற்றாக்குறை தென்மேற்கு பருவமழைன்னு சொல்கிறதுக்கு இதில் வாய்ப்பு இல்லை. மும்பை, கொல்கத்தா, டெல்லி மற்றும் ஹைதராபாத் உள்ளிட்ட பகுதி எல்லாமே இந்த ஹைதராபாத்தில் ஆகஸ்ட் செப்டம்பர் வட இந்தியாவிலாம் பாகிஸ்தான் எல்லையோரம் இமயமலை ஓரம்லாம் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்துவதற்கு தான் வாய்ப்பு இருக்குது. காரணம், எந்தவித நிகழ்வு உருவானாலும் வங்கக்கடல் அரபிக்கடல் நீராவியை சுமந்து கொண்டு போய் இமயமலையில் மோதச் செய்து இமயமலையில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி வட இந்தியாவில் அதிக மழைப்பொழிவை தருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த நிகழ்வு நீராவியை சுமந்து வரக்கூடிய காற்று அது கேரளா கர்நாடகா வழியாக மேற்கு தொடர்ச்சி மலையில் மோதியும் நிறைய மழைப்பொழிவு தர வாய்ப்பு இருக்குது. சில நேரங்களில் சில நிகழ்வுகள் வங்கக்கடல் வழியாக காற்று எடுத்தால் சில நிகழ்வுகள் சில இடைவெளி கொடுக்கலாம். சில நேரங்களில் மழை பொழியாமல் இருந்தால் கூட சில நேரங்களிலே சற்று வலுவான நிகழ்வுகளால் அரபிக்கடல் காற்றை ஈர்த்து, அதாவது ஒரு நிகழ்வு வங்கக்கடல் வழியாக காற்று இருக்கும், ஒரு நிகழ்வு அரபிக்கடல் இருக்கும், சில நிகழ்வு 2 வழியாகவும் இருக்கும். ஆகவே மழைப்பொழிவு சராசரிக்கு கூடுதல் மழைப்பொழிவு கொடுப்பதற்கே வாய்ப்பு நம்முடைய தெரிகிறது. ஆகவே இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதை அப்படியே நீங்கள் பின்பற்ற வேண்டும். இதன்படி நீங்கள் விவசாயம் செய்ய வேண்டும் நான் சொல்லலை. இதை என்னுடைய ஆய்வறிக்கை இதையும் அதையும் இன்னும் பலர் சொல்லியிருப்பதையும் உலக வானிலை வல்லுநர்கள் சொல்லியிருப்பதையும் ஸ்கைமெட் போன்றவையெல்லாம் வைத்து கொள்ளுங்கள். வரக்கூடிய ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், மே மாத இறுதிக்கு பிறகு நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? மே மாதத்தில் அரபிக்கடலில் ஒரு நிகழ்வு, வங்கக்கடலில் ஒரு நிகழ்வு சொல்லியிருக்கோம். இது நீண்ட காலமாக சொல்லிகிட்டு இருக்கோம். அதே போல் மே மாத இறுதியிலையும் அரபிக்கடலில் நிகழ்வு உருவாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறோம். முன்கூட்டிய பருவமழைன்னு சொல்கிறோம். அந்த பருவமழை கேரளாவுக்கு பருவமழையை தொடக்காமல் நிகழ்வு விலகியே போய் கர்நாடகா போனால் அடுத்த சிஸ்டம் பருவமழையை தொடக்கும் கேரளாவில். அது ஜூன் முதல் வாரத்தில் இருக்கலாம், மே இறுதியிலே இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். எது எப்படியோ பருவமழை கடந்த ஆண்டு போல் தான் அமையும். பற்றாக்குறைக்கு வாய்ப்பில்லை. ஆகவே சேர்த்து நிறைய பொழியும். அப்படி தான் நம்ம இதை அப்படியே நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதை நம்புங்க, இது அப்படி செய்யுங்க நான் சொல்லவே இல்லை. நான் நம்பவும் வேண்டான்னு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா தொடர்ந்து நீங்கள் இதோட பின்பற்றி உண்மை என்ன நடக்கப் போகிறது என்பதை ஆய்வறிக்கையை நீங்கள் இணைந்திருந்து நடக்கப் போவது என்பதை புரிந்து அதற்கப்புறம் நீங்கள் ஏற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் நீங்கள் பின்பற்றினாலே போதுமானது. இருந்தாலும் அதிகாரப்பூர்வ வானிலை ஆய்வறிக்கைக்கு இந்திய வானிலை ஆய்வறிக்கையை பார்க்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். புரியுதுங்களா? ஆகவே அச்சம், பீதி, கவலை கொண்டிருக்கிறீர்கள். அதற்காக இந்த அறிக்கை தான் நம்ம நீண்ட காலம் சொல்லிட்டு வந்துட்டுருக்கோம். கூடுதலாக இதை இணைத்திருக்கிறோம். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.